ரிஷபம் அப்படின்னு சொன்னோடனே வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல சண்டைகள், பிரச்சனைகள். பேர் வாங்கும்போது, ஒரு புகழ் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் ஒரு பொறாமை இருக்குமா இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப நீங்க கஷ்டப்பட முடியும். அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் ரிஷப ராசி. சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு 3 to 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருஷம் கண்டிப்பா இருக்க போகுது. உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன், கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னோடனே வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல சண்டைகள், பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துக்காக செஞ்சேன், எங்க அம்மாக்காக செஞ்சேன், எங்க அப்பாக்காக செஞ்சேன், கடைசியில இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பவர்கள். அது வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும் அப்படிதான். ஆனா அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் ரிஷப ராசி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷப ராசி. அப்ப நீங்க ஒரு பேர் வாங்கும்போது, ஒரு புகழ் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் ஒரு பொறாமை இருக்குமா இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப நீங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஆனா ரிஷப ராசி அன்பர்களுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலை எல்லாமே சாதகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல சூரியன், கேது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று புதன் கூட சேர்ந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு 3 to 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருஷம் கண்டிப்பா இருக்க போகுது. அதுல அதிகமா ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா பொருளாதாரம் மிக மிக முக்கியமா இருக்கு. அந்த பொருளாதாரத்தை தேடிதான் சார் நான் போயிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா என்ன ஆகுதுன்னா நிறைய ரிஷபராசி என்பது திருப்பி ஃபோன் பண்ணி சொல்றவங்களா இருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்றீங்க சார், ஆனா எங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை. சில பேருக்கு ராகு தசை நடக்கலாம், சில பேருக்கு புதன் தசை நடக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா. அதை தெரிந்து கொண்டு இப்ப லைஃப்ல என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்க என்ன பண்ணணும்னா எங்க இருந்து பணம் வர வேண்டி இருக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதிகமா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எங்கேயா கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அதை ஆர்டரா கன்வெர்ட் பண்ணதுக்கு அதிகமா ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகி தொழில லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப சாதகமா இருக்கு. தொழிலில் மென்மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதே மாதிரி ரிஷப ராசி என்பவர்கள் அதிகமான உணவு தொழில் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுறாங்க. அதே போல நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய வெற்றி இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது அடிஷ்னலா எடுத்து பண்றது ரொம்ப நல்லது. முக்கியமா பெண்கள் கலைத்துறையில மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். இந்த மாசத்துல இருந்து யாராவது கலைத்துறையில இருக்கீங்க, பெண்களா இருக்கீங்க அப்படின்னா என்ன விஷயமா இருந்தாலும் சரி, எந்த கலையா இருந்தாலும் சரி, அதுல மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். அதே போல வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி என்பது, இந்த வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி என்பது எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஏதாவது வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாமா, வெளியூர் போய் வேலை பார்க்கலாமா அப்படின்ற யோசனைகளை அதிகமா பண்ணுங்க. கண்டிப்பா அதை செஞ்சீங்களாவே நிறைய வெற்றி கிடைக்கும். இப்ப ரிஷபராசியா இருக்கீங்க, நான் ஊர்ல இருக்கேன் சார், எனக்கு எதுவுமே சான்ஸே இல்லை சார்னா ஊர் மாறுங்க. இப்போ நீங்கள் வெளியூரில் இப்போ திருச்சியில் இருக்கீங்கன்னா சென்னை வாங்க, சென்னையில் இருக்கீங்கன்னா மதுரை, இது மாதிரி மாறி இருக்குங்க. இல்லை எனக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது கிடைக்காம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்கீங்க, வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் நான், பட் எனக்கு இங்கேயுமே பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. பக்கத்தில் ஸ்டேட் ஏதாவது மாறுங்க, பக்கத்தில் ஏதாவது ஊர் மாறுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசமாக இருக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை எப்பவுமே சண்டை சச்சரவுகளை பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. காரணம் கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கனால உங்க மனைவியோ உங்க கணவரோ அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா பாதிப்புகளை கொடுக்கும். அது மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருக்கு, இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பது என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தைக்காக சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். அந்த முயற்சிகளை செய்வது சிறப்பு. இல்லை சார் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போயிடுச்சு, டைவர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னா வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது வந்து டைவர்ஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி லேண்ட் சம்பந்தமான டிஸ்பியூட்ஸு, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ரிஷபராசி என்பது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல 2வது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அதிகமாக முயற்சி பண்ணலாம். அதே போல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்ப ஒரு இடம் வாங்கணும், ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க ஒரு லோன் வாங்கி வீடு வாங்கியே ஆகணும், ஒரு இடம் வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருக்கு சார் சூழ்நிலை, நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா அதை செய்யுங்க. அந்த வாங்கக்கூடிய இடம், அந்த வாங்கக்கூடிய நிலம் மென்மேலும் வளர்ச்சி பெற்று ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சின்ன இடமா இருந்தா கூட பரவாயில்ல, அதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்துல ரிஷபராசி என்பதற்கும் மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒவ்வொரு மாசம் வளர்ச்சி தான் கொடுக்குது, மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி, சுக்கிரன் புதன்ல கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கு. உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்ல எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்த்.